சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். ராஜாங்கம் வீட்டில் கண்மணியோட கல்யாண ஏற்பாடை ராஜாங்கம் ரொம்ப சந்தோஷமாக செஞ்சிட்ருக்காரு. சன்னாசி சேதுன்னு எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே கண்மணியோட கல்யாணத்துக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு எல்லாருக்கும் போய் பத்திரிக்கையை நேரில் பார்த்து கொடுத்து இந்த கல்யாணத்துக்கு அவங்கள நீங்கள் வர வைக்கணும். அது மட்டும் இல்லை, யாரையும் நம்ம கூப்பிடாமல் இருந்துடக்கூடாது. ஈஸ்வரியால் கண்மணிக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல உடனே சன்னாசியும், அண்ணே நாங்கள் எல்லா இடத்துலையும் பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் அமைதியாக எந்த வேலையும் செய்ய வேண்டாம். நானும் சேதும் இருக்கும்போது இந்த கல்யாணத்தை பற்றி நீங்கள் எதை பற்றியும் யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது சன்னாசி அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருக்குது. கண்மணியோட கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு ரொம்பவே பதட்டத்தில் பயந்துக்கிட்டே இருந்தேன். என் பொண்ணு வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்க போகுது, அதை நினச்சி நான் அம்பட்டு சந்தோஷத்தில் இருக்கேன். நீங்கள்லாம் இருக்க எனக்கு எதுக்கு கவலை அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளை எல்லார் முன்னாடியும் ராஜாங்க மாமா பாராட்டி பேசுகிறாரே அப்படின்னு நினைக்க இதை பார்த்த சாவித்திரி கோவப்படுறாங்க. பாத்தியா தாமரை, இந்த கல்யாணத்தால் ஈஸ்வரிக்கு நிறைய பணம் கிடைக்கும். அந்த ஒரு சந்தோஷத்தில் தான் ஈஸ்வரி எப்படி சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க பாரு. இதே நான் சொன்ன மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா என் அண்ணனோட பணம் எனக்காவது வந்திருக்கும். ஈஸ்வரியை எப்படியாவது அந்த பணத்தை வாங்க விடக்கூடாது. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியே ஆகணும் அப்படின்னு சாவித்திரி கோவமாக தாமரை கிட்ட சொல்ல ராஜாங்கம் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு அப்பத்தான் சொல்கிறாங்க, ரொம்ப நாள் கழிச்சு ராஜாங்க முகத்தில் இப்போ தான் அம்புட்டு சந்தோஷம் இருக்குது. என் பேத்தி கல்யாணத்துக்காக ராஜாங்கம் எம்புட்டு வேணாலும் செலவு பண்ணுவான். சேது அதே மாதிரி நீயும் எனக்கு ஒரு நல்லது செய்யணும்னு சொல்ல, என்ன அப்பத்தா நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேன்னு கேட்க, என்னதான் இருந்தாலும் தமிழ் செல்வியை நீ ஏற்றுக்கலனாலும் நீயும் தமிழ் செல்வியும் பிரிஞ்சு வாழலையே, இப்போ ஒரே வீட்டில் தானே இருக்கீங்க. எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்கும்போது வசந்தி வீட்டில் உள்ளவங்களையும் கூப்பிட்டு தானே ஆகணும்னு சொல்ல, அப்பத்தா என்ன பேசுகிறீங்க? கண்மணியோட கல்யாணத்தை பற்றி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த தமிழ் செல்வி குடும்பத்தை பற்றி எதுக்காக பேசுகிறீங்க? அவங்க யாரும் இந்த கல்யாணத்துக்கு வரவும் வேண்டாம், வந்தால் அவங்கள நான் சும்மா விட போகிறதும் கிடையாது. தமிழ் செல்வியை என் வாழ்க்கையிலேருந்து வேண்டான்னு நான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன தமிழ் செல்வியோட அம்மா வசந்தியை கூப்பிடணும்னு சொல்கிறீங்க? ஏன் அந்த செல்லப்பாண்டி செஞ்சது எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா என்ன? செல்லப்பாண்டியால் என் அப்பா அம்பட்டு அவமானப்பட்டு நின்றுருக்காரு. தமிழ் செல்வியால் நான் தலை குனிஞ்சு நின்றுருக்கேன். இப்படி அந்த குடும்பத்துக்கு பொய் சொல்ல மட்டும்தான் தெரியும். அவங்கள எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு வர வைக்கணும்? அப்படியே வந்தாலும் அவங்க என்ன சும்மாவாக இருப்பாங்க? கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. அவங்களுக்கு இந்த வீட்டுக்கு வர எந்த தகுதியும் கிடையாது, உரிமையும் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு சேது. உடனே மோகனாவும் என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு அவங்க நம்ம சம்மந்தி, அவங்கள கூப்பிடாம எல்லாரையும் கூப்பிட்டா மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? தமிழ் செல்வியாக இருக்கட்டும், வசந்தின்னு அவங்க வீட்டில் உள்ளவங்க இந்த கல்யாணத்துக்கு வந்தால் நல்லதுன்னு எனக்கு தோணுது சேது. நீ அடம்பிடிச்சு நீ இப்படி பேசுகிறதுனால பிரச்சனை தான் வரும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோன்னு சொல்ல, யாருக்கு பத்திரிக்கை கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது, யார் இந்த கல்யாணத்துக்கு வரணும் வரக்கூடாதுன்னு நான் முடிவெடுக்கிறேம்மா. இது என் தங்கச்சியோட கல்யாணம். நீங்கள் யாரும் என் வாழ்க்கையில் தலையிடாதீங்க. எனக்கு பிடிக்காத யாரும் இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாது. சொல்லப்போனால் அந்த தமிழ் செல்வியவே இந்த கல்யாணத்துக்கு நான் வர வைக்க போகிறது இல்லை. அப்புறம் நான் எதுக்காக தமிழ் செல்வி குடும்பத்தை பற்றி யோசிக்கணும்? சித்தப்பா எனக்கு வெளியில் நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக சேது ஒவ்வொரு இடத்துக்கும் போக எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இங்கே கண்மணியோட கல்யாணத்துக்கு நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்ல, என் தங்கச்சியோட கல்யாணம் எங்கள் அப்பா நினச்ச மாதிரி நல்லபடியாக நடக்க போகுது. நான் தான் என் அப்பா பேச்சை கேட்காம விரும்பின வாழ்க்கை வேணும்னு தமிழ் செல்வியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் அப்பாவை தலகுனிய வச்சேன். ஆனால் என் தங்கச்சி கண்மணி அப்பாவோட பேச்சை மீறாமல் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. அவ்வளோ சந்தோஷமாக எனக்கு அப்படின்னு சேது நினைக்கிறாரு. ஈஸ்வரி தாமரை கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, பாத்தியா தாமரை, அந்த சித்ரா ஈஸ்வரின்னு அம்பட்டு சந்தோஷத்தில் இருக்காங்க. எனக்கு என்னவோ இவங்க எல்லாரும் திட்டம் போட்டு கண்மணியோட வாழ்க்கை நல்லா அமையணும்னு நினைக்கல. இவங்க பணத்துக்காக இப்படி செய்கிறாங்க. முதல்ல அந்த மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்கலாம் எப்படிப்பட்டவங்கன்னு நாம் விசாரிப்போம். இதே உங்கள் அப்பாவோட சொந்தக்காரங்க யாரையாவது இந்த கண்மணிக்கு கல்யாணம் பண்ணியிருந்தா நிறைய பணம் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஏன் என் அண்ணன் முன்னாடி இப்படி பணத்துக்காகவும் இந்த மாதிரி இங்கே தங்குறதுக்கும் நம்ம தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நாம் தனியாக கூட ஒரு பெரிய வீடு வாங்கிட்டு போயிருக்கலாம். அம்புட்டு பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் என் அண்ணன் என் பேச்சை கொஞ்சம் கூட கேட்கல. அப்படி இருக்கும்போது இந்த ஈஸ்வரிக்கு பணம் கிடைக்கக்கூடாதுன்னா மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்கள பற்றி விசாரிக்கணும். அவங்க உண்மையாகவே நல்லவங்களா, இல்லை இந்த குடும்பத்துக்கு ஈஸ்வரி சொல்லி தான் பொண்ணு கேட்க வந்தாங்களான்னு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒரு காரணம் கிடச்சா அதை வச்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி நான் நினைக்கிற மாதிரி என் சொந்தத்திலேருந்து பார்க்குற மாப்பிள்ளைய கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இதுதான் என்னுடைய திட்டமே அப்படின்ற மாதிரி பேச, உடனே தாமரை என்னம்மா பேசுகிறீங்க? பத்திரிக்கையெல்லாம் கொடுத்துட்டாங்க.
இப்போ நீங்கள் சொன்னால் இந்த கல்யாணம் நின்றுமா என்ன? மாப்பிள்ளை யாருன்னு எல்லாருக்கும் தெரிய வந்திருக்குமா? இது கண்மணியோட வாழ்க்கை பிரச்சனை, அதுவும் நம்ம பக்கம் வந்து வந்தால் கண்டிப்பாக சேது மட்டும் இல்லை, ராஜாங்க மாமாவே சும்மா விட மாட்டாருமா. இதில் நம்ம தலையிடவே வேண்டாம். ஈஸ்வரி என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகட்டும். அவங்க தப்பு செஞ்சால் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் மாட்டுக்கு தானமா போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஈஸ்வரி மாட்டிக்கிறத பற்றி நான் யோசிக்கல. அவளுக்கு பணம் கிடைக்கக்கூடாது, அவ்வளவுதான். எனக்கு கிடைக்காத பணம் சொத்து அந்த ஈஸ்வரிக்கு என்னைக்கும் கிடைக்கக்கூடாது. என் அண்ணன், நான் தான் இங்கே ராஜாங்கத்தோட தங்கச்சி, எனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது. ஈஸ்வரி என்னென்னவோ யோசித்து பெரிய திட்டம் போடுறதா தெரியுது. முதல்ல எனக்கு தெரிஞ்ச என் சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்கள பற்றி விசாரிக்க சொல்கிறேன். உண்மை என்னென்னு தெரிஞ்சா அப்புறம் இந்த ஈஸ்வரியை நான் சும்மா விட மாட்டேன்ல. ஈஸ்வரிக்கு மட்டும் பணம் கிடைச்சா போதாதுன்னு நானும் இந்த பிரச்சனையை ஈஸ்வரிக்கிட்ட சொல்லி அந்த பணத்தை நான் வாங்க பார்ப்பேன். கண்டிப்பாக நான் நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்ரி அவங்களோட சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என் அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்காங்க. பக்கத்து ஊரில் இருக்கிறது தான் மாப்பிள்ளைன்னு சொல்லி ஒருத்தரை கூப்பிட்டு என்னவோ மாப்பிள்ளை கண்மணியை ரொம்ப விரும்புகிறாருன்னு பொண்ணு கேட்கலாம் வந்தாங்க. எனக்கு அந்த குடும்பத்து மேலே கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர், அந்த மாப்பிள்ளையோட அப்பா எப்படிப்பட்டவருன்னு விசாரித்து உங்களால் சொல்ல முடியுமானே அப்படின்னு கேட்க, ஏம்மா சாவித்ரி, நம்ம சொந்தத்தில் எவ்வளோ படித்த பசங்கள்லாம் இருக்காங்க. ஏம்மா கண்மணிக்கு நீ சொல்லி இப்படி ஒரு வரனை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டியிருக்கலாமே அப்படின்னு சொல்ல, என் நிலமை உங்களுக்கே தெரியும். ஏதோ நான் ஏமாத்திட்டேன்னு என்னையே இந்த வீட்டில் யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் நடக்கும்னே, கொஞ்சம் மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களை பற்றி விசாரித்து சொல்லுங்கள் அப்படின்னு இங்கே சாவித்ரி தனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட, தன்னுடைய சொந்தக்காரங்க கிட்ட ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை குடும்பத்தை பற்றி விசாரிக்கிறதுக்காக சொல்கிறாங்க. உடனே இங்கே தாமரையும், அம்மா நீ யோசிச்சு நல்ல முடிவாதமாக எடுத்திருக்க. மாப்பிள்ளை குடும்பத்தை பற்றி தெரிய வரட்டும், அப்புறம் ஈஸ்வரி என்ன ஒரு திட்டம் போட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரிய வந்துருமா. ஈஸ்வரி நினச்சது இந்த வீட்டில் நடக்கவே கூடாது. அதுலேயும் எல்லாரும் நிற்கும்போது ராஜாங்க மாமா ஈஸ்வரியை தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அவங்களால தான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வரன் இங்கே கண்மணிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்குன்னு எவ்வளோ பாராட்டுறாங்க. ஈஸ்வரி சொன்னால் எதையும் கேட்குறாரு ராஜாங்க மாமா. அதெல்லாம் நடக்கக்கூடாதுமா. நாளைக்கு வேற நகையெல்லாம் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இந்த ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு ஈஸ்வரி அவங்களுக்கும் சித்ராவுக்கும் நிறைய நகையெல்லாம் எடுத்துப்பாங்கம்மா. நாம தான் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே நிற்கணும். நமக்குன்னு ஒன்றுமே கிடைக்க போகிறதில்ல பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, கல்யாண ஏற்பாடு செஞ்சதுலேருந்தே ஈஸ்வரி என்னென்னமோ செஞ்சிட்ருக்காங்க. அதெல்லாம் நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். இதில் நான் சும்மா விட மாட்டேன் ஈஸ்வரியை. இன்னும் கொஞ்ச நேரம்தான். மாப்பிள்ளை யார், எப்படிப்பட்டவர், உண்மையாகவே அவர் நல்ல பிஸ்னஸ் செய்கிறாரா, நல்லவரா எல்லாம் தெரிய வந்துடும் தாமரை. அதுக்கப்புறமா இந்த ஈஸ்வரிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்குறாங்க ஈஸ்வரியை பற்றி. ஈஸ்வரி மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணே எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்க, சொல்லுமா ஈஸ்வரி, ஒன்னால தானே எங்களுக்கு நல்லதே நடக்க போகுது, பெரிய வரன் கிடச்சிருக்கு. ஆமாம் என்னம்மா இப்போ ஃபோன் பண்ணியிருக்கேன்னு கேட்க, கல்யாணத்துக்காக இந்த வீட்டில் எல்லா ஏற்பாடும் நடக்குது. பத்திரிக்கை எல்லா இடத்துலையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னேன்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷம். இன்னும் 2 நாள் தானமாக இருக்குது கல்யாணத்துக்கு. அதனால தான் ராஜாங்க குடும்பத்தில் என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காமல் கல்யாண ஏற்பாடு செய்கிறாங்க. நீ சொன்ன மாதிரியே இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சுன்னா எங்களுக்கு சேர வேண்டிய சொத்து பணம்னு எல்லாமே கிடச்சிரும். அப்புறம் என்ன, உனக்கு தர வேண்டிய பணத்தை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு மாப்பிள்ளையோட அப்பா. அதுக்குடனே ஈஸ்வரியும், அண்ணே தப்பாக நினைக்காதீங்க, இப்போ பத்திரிக்கையெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்க தான் செய்ய போகுது. எனக்காக ஒரு 25 லட்ச ரூபா பணத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமே. ஏன் கேட்குறேன்னா, உங்களுக்காக நான் எவ்வளவோ பொய் சொல்லி உதவியெல்லாம் செஞ்சுருக்கேன். உங்கள் பையன் எப்படிப்பட்டவர்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் நீ உங்களை நம்பணுன்றதுக்காக ராஜாங்கம் மாமா கிட்ட நிறைய பொய் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. அதனால் எனக்கு நீங்கள் 25 லட்ச ரூபா பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மீதி பணத்தை கொடுங்களேன்னு சொல்லும்போது, என்னம்மா ஈஸ்வரி, 25 லட்ச ரூபா பணம் கொடுத்தா நீ சந்தோஷப்படுவியா, இல்லை மொத்த பணத்தையும் கொடுத்தா சந்தோஷப்படுவியா? கல்யாணம் நடக்கட்டுமா, நீ கேட்ட பணம் என்ன, அதுக்கு மேலேயே நான் தரேன், கவலைப்படாமல் இருமா. எம்பிட்டு பணம்னாலும் உனக்கு கொடுக்கலாம். உன்னை நம்பி நான் இந்த கல்யாண விஷயத்தில் இறங்கியிருக்கேன்னா எல்லாத்துக்குமே காரணம் நீதானம்மா ஈஸ்வரி. கண்டிப்பாக எனக்கு வர வேண்டிய பணம் சொத்து வந்துருச்சுன்னா உனக்கு வர வேண்டிய பணத்தை நான் கொடுத்துருவேன். ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி பணம் கொடுக்க முடியும்? என்ன நீ நம்புமா, கண்டிப்பாக நான் ஏமாற்ற மாட்டேம்மா அப்படின்னு சொல்ல, சரிண்ணே கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஃபோனை வைக்கிறாங்க. உடனே பக்கத்தில் இருந்த மாப்பிள்ளை தன்னுடைய அப்பாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, என்னப்பா அந்த ஈஸ்வரி நம்மளை ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க போல, என்ன இப்போவே பணம் கேட்குறாங்களா, நம்மளை ஏமாத்தலாம் நினைக்கிறாங்களா என்னன்னு சொல்ல,
ஆமாம், இந்த கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ யாருக்கு தெரியும்? ஒருவேளை நம்ம குடும்பத்தை பற்றின உண்மை தெரிஞ்சு இந்த கல்யாணம் நின்றுச்சுன்னா அந்த ஈஸ்வரிக்கு நான் ஏன் பணம் கொடுக்கணும்? என் பணத்தை கொடுத்து நான் ஏன் ஏமாறணும்? ஈஸ்வரி என்னையே ஏமாத்திரலான்னு பார்க்குறா. அந்த அப்படியே இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்து கண்மணி மூலமாக உனக்கும் எனக்கும் சேர வேண்டிய சொத்து பணம் அந்த ராஜாங்கத்தால் கிடைச்சாலும் அந்த பணத்தை இந்த ஈஸ்வரிக்கிட்ட ஏன் கொடுக்கணும்? நம்ம வீட்டுக்கு தான் கண்மணி மருமகளாக வரப்போகிறா. கிடைக்கிற பணம் நமக்கே பத்தாது, இதில் ஈஸ்வரிக்கு வேற பணம் கொடுக்கணுமா அப்படின்னு இந்த ஈஸ்வரி நம்பிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி மட்டும் இல்லை, யாரை வேணாலும் இங்கே நான் ஏமாற்ற தயாராக இருக்கேன், எனக்கு பணமும் சொத்தும் தான் முக்கியம் அப்படின்னு மாப்பிள்ளைக்கிட்ட மாப்பிள்ளையோட அப்பா இப்படி பேசி சிரிச்சிட்டு இருக்காரு. உடனே மாப்பிள்ளையோட அம்மாவும் ஆமாங்க, நாம் யாருன்னு ஈஸ்வரிக்கு தெரியல, அதனால தான் இப்படி பணத்தை முன்னாடியே கேட்டுட்ருக்காங்க. ஈஸ்வரி நம்ம குடும்பத்தால் ஏமாந்து தான் நிற்க போகிறாங்கன்னு தெரியல போல, பாவம் அந்த ஈஸ்வரி அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டில் உள்ள எல்லாரும் பணம் கிடைச்ச உடனே ஈஸ்வரியை ஏமாத்தணும்னு பெருசாக திட்டம் போட்டுட்ருக்காங்க. கண்மணி வெளியில் நின்றுட்டுருக்காங்க. அந்த சமயம் அங்கே வந்த தமிழ் செல்வியும், கண்மணி, நீ என்னவோ இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த, உதவி கேட்டு வந்தியே, என்னால் உங்கள் அண்ணங்கிட்ட பேசி உனக்கு உதவி செய்ய முடியல, நீயாவது உன் அப்பா கிட்ட பேசியிருக்கலாம்ல. கல்யாணத்துக்காக எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க, பத்திரிக்கை எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ எப்படி கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும்? இல்லை நீ மனசு மாறிட்டியா? இந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறியா அப்படின்னு தமிழ்செல்வி கேட்க, உடனே கண்மணி அழுதுகிட்டே தமிழ்செல்வி கிட்ட பேசுகிறாங்க. நான் என்னன்னு சொல்கிறது, என் அப்பா என் அண்ணன் சேதுன்னு எல்லாரும் என் மேலே அம்பிட்டு நம்பிக்கை வச்சுருக்காங்க, நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன், நான் என் அப்பாவை தலகுனியே விட மாட்டேன்னு இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அவங்க பேச்சை மீறி நான் ஆறுமுகத்தை தான் விரும்புகிறேன்னு சொன்னால் அதை என் அப்பாவாலையும் என் அண்ணன் சேதுவாலையும் தாங்கிக்கவே முடியாதுன்னு எனக்கு தெரியும். வேறு வழி இல்லாமல் நான் என்ன செய்யன்னு தெரியாமல் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், சம்மதம் சொல்லிட்டேன். ஆனால் ஆறுமுகத்தை என்னால் மறக்கவும் முடியல. ஆறுமுகத்தை மறந்துட்டு இப்போ பார்த்த மாப்பிள்ளைய எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அண்ணி. யாராவது உதவி செய்வாங்கன்னு நினச்சா யாரும் என் மனசை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, என் மனசில் என்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சிக்கவும் மாட்டேங்கிறாங்க. எனக்காக கல்யாணத்துக்கு நகை வாங்குறதுக்கும் துணி வாங்குறதுக்கும் வீட்டுக்கே எல்லாத்தையும் வர வச்சு அவங்க எல்லாரும் சந்தோஷமாக வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் எனக்கு விருப்பமும் இல்லை, ஆசையும் இல்லை. இந்த கல்யாணம் எனக்கு வேண்டான்னு சொல்லக்கூடிய தைரியமும் இல்லை அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. உடனே தமிழ்செல்வி, நீ ஒரு தெளிவான முடிவெடுக்கலைன்னா உன் வாழ்க்கையில் அப்புறம் வேற எந்த முடிவையும் நீ தெளிவாக எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நடக்கிறது நடக்கட்டும் அண்ணி, என் கல்யாணத்துக்கு நீங்களும் சேதானனும் ஒன்று சேர்ந்து வரணும், எனக்காக இதை மட்டும் நீங்கள் செய்வீங்கல்லன்னு கேட்க, உங்கள் அண்ணன் என்னை கண்டுக்காம நான் இந்த கல்யாணத்துக்கு வரவே வேண்டான்ற மாதிரி நினைக்கிறாரு. நீ என்னடானா நான் உன் கல்யாணத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, என் அண்ணன் உங்கள் மேலே கோவப்பட்டாலும் உங்கள் மேலே அம்புட்டு அக்கறையோடு இருக்காரு, எனக்கு அது தெரியும். சேதண்ண உங்களை மட்டும்தான் நினச்சிட்ருக்காரு, சீக்கிரமாக சேதண்ண மனசு மாறிடுவார், நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கண்மணி அங்கேருந்து போக, பாவம் கண்மணிக்கு என்னால் எந்த உதவியும் செய்ய முடியலையே, மாப்பிள்ளையும் ரொம்ப நல்லவர இருக்கிறதா சேது சொன்னார்ல, இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டினாலும் இங்கே சேதுவும் கோவப்படுவாங்க, ராஜாங்க மாமாவாலையும் தாங்கிக்க முடியாது, என்ன செய்யன்னு தெரியலன்னு கண்மணிக்கு உதவி செய்யணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியாமல் தமிழ்செல்வி அங்கேருந்து காலேஜுக்கு கிளம்பி போகிறாங்க. கண்மணியோட இங்கே கல்யாணத்துக்காக எல்லாருக்கும் இங்கே துணி எடுக்கிறதுக்காக வீட்டுக்கே வந்திருக்காங்க, துணி கொடுக்கறதுக்காக. எல்லாரும் அவங்களுக்கு தேவையான துணியை பார்த்து பார்த்து எடுத்துட்ருக்காங்க. இதில் ஈஸ்வரி சித்ரான்னு அந்த சாவித்ரி தாமரையோட கல்யாணத்துக்கு நமக்கு பிடிக்காத ஒரு துணியை எடுத்து கொடுத்தாங்கல்ல, இப்போ பார்த்தியா ராஜாங்க மாமா எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்ச மாதிரி துணியை எடுத்துக்க ஈஸ்வரின்னு என் மேலே உள்ள நம்பிக்கையில் சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனால் இந்த சாவித்திரிக்கு எதுவுமே மாமா சொல்லலை, நாம் நினைக்கிறது மட்டும்தான் சித்ரா நடக்கும், உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்க, இந்த கண்மணி கல்யாணத்தின் மூலமாக நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கணுமோ கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்ல, இங்கே கண்மணி அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. வீட்டில் நகையாக இருக்கட்டும் துணின்னு வீட்டுக்கே தேடி வரதுனால, கண்மணி உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கான்னு பாருமா, ஏன் நீ இப்படியே அமைதியாக இருக்க, உன் கல்யாணத்துக்காக தான் நாங்கள் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் எடுத்துட்ருக்கோம், உனக்கு என்ன நகை வேணும் என்ன துணி வேணும்னு சொல்லு, எம்பிட்டு வேணாலும் நீ எடுத்துக்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சாவித்திரியும் தாமரை, நாம் எதுக்கு அமைதியாக இருக்கணும், என் அண்ணனோட பணம், நாமளும் தேவையானதெல்லாம் போய் எடுக்கலாம் வா அப்படின்னு சொல்ல, அம்மா எடுக்கலாமா, நீ தான் உன் சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்க சொன்னல, முதல்ல என்ன ஆச்சுன்னு கேளு, மாப்பிள்ளை நல்லவரா இல்லை வேணும்னே ஈஸ்வரி திட்டம் போட்டு ஏதாவது பிரச்சனை செய்ய போகிறாங்களான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா, இப்போ இதுதான் முக்கியமா, கல்யாணமே நடக்க போகிறதில்ல, இதுக்காக எதுக்குமா இதெல்லாம் நம்ம எடுக்கணும், நமக்கு தேவை நிறைய பணம், இந்த துணிக்காகவா நம்ம ஆசைப்படணும்,
வேண்டாம்மா, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி நீ பார்க்குற மாப்பிள்ளைய இந்த கண்மணி கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி இல்லை இந்த ஈஸ்வரியை சும்மா விடக்கூடாது. நீ வாமா அப்படின்னு சொல்லி தாமரை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க சாவித்திரியை. உடனே சாவித்திரி யாருக்கும் தெரியாமல் அவங்க சொந்தக்காரங்களுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி, அண்ணே நான் விசாரிக்க சொன்னதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்கன்னு எம்பிட்டு நேரம் காத்துட்ருக்கிறது. நீங்கள் மாப்பிள்ளை குடும்பத்தை பற்றி விசாரிச்சிங்களா? உங்களுக்கு ஏதாவது உண்மை தெரிய வந்ததா? ஏன்னா என் அண்ணன் ராஜாங்கத்தோட பொண்ணை அந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்காங்க. எனக்கு என்னவோ அந்த குடும்பத்து மேலே சந்தேகமாக இருக்குது. நீங்கள் விசாரித்து சொல்ல போகிற உண்மையில தான் இந்த கண்மணியோட வாழ்க்கையே இருக்குது அப்படின்னு சொல்ல, நான் ஏற்கனவே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் சாவித்ரி. நானே ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே நீ ஃபோன் பண்ணிட்ட. வேறு ஒன்றும் இல்லை. அந்த மாப்பிள்ளை ஒன்றும் நல்லா அவங்க வசதியான குடும்பம்தான். ஆனால் மாப்பிள்ளை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அவருக்கு நிறைய பிரச்சனையும் இருக்குது. அவர் ஒன்றும் அவ்வளோ சரியாக இல்லைன்னு கேட்குற எல்லாரும் சொல்கிறாங்க. நிறைய பணம் இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸுங்களோடலாம் சேர்ந்துக்கிட்டு நிறையா தப்பு பண்ணிகிட்ருக்காரு போல். நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுற ஆள். அது மட்டுமா, தப்புக்கு மேலே தப்பு செய்ய நிறைய பேர் அந்த மாப்பிள்ளையாக சொல்கிற அந்த ஆள் மேலே கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க போல். அப்பப்போ வந்து போலீஸ் அவரை கூட்டிகிட்டு போவாங்களாம். நிறைய பிரச்சனை இருக்கிறது தெரியாமல் தான் நீங்கள் வந்து அங்கே பொண்ணு கொடுக்க போகிறீங்களா என்னன்னு கேட்க, அப்போ மாப்பிள்ளையோட அப்பான்னு கேட்கும்போது, மாப்பிள்ளை செய்கிற தப்புக்கெல்லாம் துணையாக நிற்கிறதும் உதவி செய்கிறதும் மாப்பிள்ளையோட அப்பாவும் குடும்பத்தில் உள்ளவங்க தான். அவங்களுக்கு தேவை பணம், சொத்து. அதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. இந்த மாப்பிள்ளைய கண்மணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமாகவும் இருக்க முடியாது, நிம்மதியாகவும் இருக்க முடியாது. இதை எப்படியாவது ராஜாங்க ஐயா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நீங்கள் நிப்பாட்டணும். இல்லை கண்மணியோட வாழ்க்கை கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. மாப்பிள்ளை நல்லவரே இல்லை. இதுக்கு மேலே எனக்கு சொல்லவும் முடியல. வேணும்னா நீங்கள் வேறு யாரையும் வச்சு விசாரிச்சுக்கோங்க. மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே நிறைய இடத்துல பொண்ணு பார்த்து யாரும் பொண்ணு தரலையாம். ஏன் தெரியுமா? மாப்பிள்ளையோட குணம் அப்படிப்பட்ட குணம். அவர் தப்பு செய்கிறாருன்னு நான் சொல்லும்போதே உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியலையா அப்படின்னு சொல்ல, புரியுதுனே, நல்லா புரியுது. மாப்பிள்ளை பணம் இருக்கிற திமிரில் நிறைய தேவையில்லாத வேலையை செய்கிறாரு. அப்படி தானே? அப்போ கண்மணியை பிடிச்சு தான் பொண்ணு பார்க்க வந்தேன்னு அந்த மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க சொன்னது எல்லாமே பொய் தானான்னு கேட்க, ஆமாம், அவங்களுக்கு யாரும் பொண்ணு தர முன் வரலை. ஏன்னா அவர் கல்யாணம் பண்ணாலும் பிரச்சனைன்னு நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் யார் இந்த குடும்பத்தை பற்றி நல்ல விதமாக சொன்னது அப்படின்னு கேட்க, இங்கே வந்து ஈஸ்வரி தான், வேற யார் சொல்வான்னு கேட்கும்போது, அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே பணத்துக்காக தான் இப்படி செய்கிறாங்க போல். இந்த குடும்பத்தை பற்றி விசாரிச்சதில் நிறைய உண்மை தெரிஞ்சது அப்படின்னு அவர் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டாரோ எல்லாத்தையுமே சாவித்திரி கிட்ட சொல்ல, பேரதிர்ச்சியோடு இருக்கிறாங்க சாவித்திரியும் தாமரையும். ரொம்ப நல்லதுனே, நல்ல வேலை நீங்கள் விசாரித்து உண்மையை சொன்னீங்க. அப்போ மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க சரியில்லை, எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை, அதுலேயும் மாப்பிள்ளை நல்லவரே இல்லை, அப்படி தானே? நான் பார்த்துக்கிறேனே, ரொம்ப நன்றி அப்படின்னு உண்மை தெரிஞ்ச சாவித்திரி ஃபோனை வைக்க, சாவித்திரி சிரிச்சுக்கிட்டே தாமரை கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா தாமரை, நான் சொல்லலை, இந்த ஈஸ்வரி ஏதோ திட்டம் போட்டு பணத்துக்காக தான் இப்படி ஒரு வரனை இங்கே வந்து வர வச்சுருக்காங்கன்னு நான் சொன்னேன்ல. என்னுடைய அண்ணன் பையன், என்னுடைய அண்ணன் என் சொந்தக்கார குடும்பம்னு ஈஸ்வரி சொல்லும் போதே சந்தேகம் வந்தது. இத்தனை நாள் பெருசாக இந்த குடும்பத்துக்கு நீ எந்த நல்லதும் செய்யலை. தமிழ் செல்வி செய்தவே ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நினைக்கிற ஈஸ்வரி கண்மணியோட வாழ்க்கையில் மட்டும் நல்லதாக செஞ்சிட போகிறான்னு நினச்சி தான் நானே இந்த தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்க சொன்னேன். இப்போ ஈஸ்வரி என்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாங்க. மாப்பிள்ளைய பற்றியும் தெரிஞ்சிருச்சு, மாப்பிள்ளை குடும்பத்தை பற்றியும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ ஈஸ்வரி கிட்ட இதை பற்றி நான் சொல்வேன். ஈஸ்வரி என்ன திட்டம் போட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செய்வேன்னு சொல்ல, அம்மா இதில் நமக்கு என்னம்மா லாபம் இருக்குன்னு கேட்க, அதான் மாப்பிள்ளை வீட்டு மூலமாக நிறைய பணம் கிடைக்கும்னு ஈஸ்வரி சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். அது மட்டும் ஈஸ்வரி இன்னும் பொய் சொன்னால் என் அண்ணங்கிட்டேயே நான் உண்மையை நிரூபிப்பேன்ல. இந்த கல்யாணம் நிற்கணும், அவ்வளவுதான். அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ஈஸ்வரியை பார்க்க போக, இங்கே வந்து கண்மணியோட கல்யாணத்துக்கு கண்மணிக்கு நகை வாங்க சொல்லி தான் எல்லாரும் வந்திருப்பாங்க. ஆனால் அதில் ஈஸ்வரியும் சித்ராவும் நிறைய நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்ருப்பாங்க. அந்த சமயம் அங்கே போன சாவித்திரி, என்ன மாதிரி என்ன செஞ்சிட்ருக்கீங்கன்னு கேட்க, வாங்க அத்தாச்சி, அதான் கண்மணியோட கல்யாணம் வருதுல்ல, நகையெல்லாம் நாங்களும் எங்களுக்கு என்னென்ன தேவையோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம், நல்லா இருக்கான்னு பாருங்களேன். ஏன் சாவித்திரி, நீங்களும் தாமரையும் ஏன் நகையெல்லாம் பார்க்க வரலை? உங்களுக்கு புது புது துணினா ரொம்ப பிடிக்குமே, நீங்கள் ஆசைப்பட்டதை எடுத்துருக்கலாம்ல, பாருங்கள் எங்களுக்குன்னு என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மதனி,
உங்கள் விருப்பத்துக்கு தானே இங்கே எல்லாமே நடக்குது. நீங்கள் தான் எல்லாம் நல்லது செய்கிறீங்கன்னு எங்கள் அண்ணன் நம்புறாரு. ஆனால் நீங்கள் இப்படிலாம் ஏமாத்துவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, என்ன சாவித்ரி என்னென்னமோ பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு கேட்க, உடனே தாமரை சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் உண்மையை தான் சொல்கிறோம். மாப்பிள்ளையோட குடும்பம் உங்களுக்கு எத்தனை நாளாக தெரியும்னு கேட்க, அவங்க எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியுமே அப்படின்னு சொல்ல, உண்மையாகவே மாப்பிள்ளை இங்கே கண்மணியை விரும்பி தான் கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டாரான்னு கேட்க, இங்கே ஈஸ்வரி திரு திருன்னு முழிக்கிறாங்க. உடனே சித்ராவும், என்ன தாமரை என்னென்னவோ பேசிகிட்டு இருக்க, எங்கள் அம்மா அப்புறம் பொய் சொன்னாங்கன்னு சொல்கிறியான்னு கேட்கும்போது, ஆமாம் இது எல்லாமே பொய் தானே. நீங்கள் ஏதோ ஒரு திட்டத்தோட தானே இந்த வீட்டில் உள்ளவங்கள வர வச்சு கல்யாண ஏற்பாடு செஞ்சிட்ருக்கீங்க. எல்லாரும் பத்திரிக்கை கொடுத்துட்ருக்காங்க கல்யாணம் நல்லபடியாக நடக்க போகுதுன்னு. ஆனால் ஈஸ்வரி, நீங்கள் எதுக்காக இந்த குடும்பத்தை பற்றி தெரிஞ்சிருந்தோம் என் அண்ணன் குடும்பத்தை ஏமாத்திட்ருக்கீங்க அப்படின்னு சாவித்ரி கேள்வி கேட்க, அவ்வளோ நேரம் நகையை பற்றியும் துணியை பற்றியும் பேசி சிரிச்சிட்டு இருந்த ஈஸ்வரி அமைதியாயிடுறாங்க. யோசிக்கிறாங்க, என்ன சாவித்ரிக்கு ஏதோ உண்மை தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாளே, ஏன் அண்ணன் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ரொம்ப நல்லவங்க தான். அது மட்டும் இல்லை, என்ன மாப்பிள்ளைக்கு கண்மணியை பிடிக்கல அவ்வளவுதானே. கண்மணியோட வாழ்க்கையை பற்றியா நான் யோசித்தேன், கல்யாணத்தின் மூலமாக எனக்கு கிடைக்க போகிற பணத்தை பற்றி தானே யோசித்தேன். இந்த சாவித்ரி இப்படிலாம் பேசுகிறத பார்த்தா உண்மை தெரிஞ்சிருக்கும் போல. இதை போய் ராஜாங்க மாமா கிட்ட சொன்னால் அவ்வளவுதான், எனக்கு இப்போ இருக்கிற மதிப்பு மரியாதையும் இல்லாமல் போயிடும். கோவத்தில் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாரே. என்னது இது, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க ஈஸ்வரி. உடனே சாவித்ரி சொல்கிறாங்க, என்ன மதினி எதுவுமே பேசாமல் நிற்கிறீங்க? நான் இப்போ தான் என் சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணேன். மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்கள பற்றி விசாரிக்க சொன்னேன். அப்போ நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன், மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர், மாப்பிள்ளையோட குடும்பத்தில் உள்ளவங்க எப்படிப்பட்டவங்கன்னு. ஏன் இந்த மாதிரி ஒரு பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டீங்க? என் அண்ணன் பொண்ணோட வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் உங்களுக்கு நிறையா பணம் வருன்றதுக்காக தானே இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க நினைக்கிறீங்கன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, யார் சொன்னா உங்களுக்கு? யாரோ உங்ககிட்ட தப்பாக பேசியிருக்காங்க, தப்பாக சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்கள மாதிரி மாப்பிள்ளை கிடைக்க இந்த வீட்டில் உள்ளவங்க கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்ல, போதும் போதும், இதுக்கு மேலே பொய் சொல்லாதீங்க மதினி. மாப்பிள்ளை ஏற்கனவே என்னென்ன தப்பு செஞ்சார், எத்தனை முறை அங்கே போலீஸ் அவரை வெளுத்து வாங்கி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. மாப்பிள்ளை செய்கிற தப்புக்கெல்லாம் உதவி செய்கிறதே இந்த மாப்பிள்ளையோட அப்பா தானே. அவங்க குடும்பத்தை பற்றி எல்லாமே தெரியும். சொல்லப்போனால் மாப்பிள்ளை கண்மணியை விரும்பி ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்க இங்கே வரலையே, பொண்ணு கேட்டு வரலையே. இதெல்லாமே அவங்களோட நடிப்பு தானே. நடித்து ஏமாத்த நினைக்கிறாங்க. அதுக்கு திட்டம் போட்டு கொடுத்தது நீங்கள் தான்றதும் எனக்கு தெரியும். இப்போ இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. மாப்பிள்ளை குடும்பத்தை பற்றி என் அண்ணன் விசாரிக்கலைன்னா உங்கள் மேலே வச்ச நம்பிக்கையில். ஆனால் இப்போ இந்த கல்யாணம் நடந்தால் இங்கே கண்மணியோட வாழ்க்கையில் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு நான் என் அண்ணன்கிட்ட இந்த உண்மையை சொல்ல தான் போகிறேன். கல்யாணத்தை நிப்பாட்ட தான் போகிறேன் அப்படின்னு சாவித்ரி சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரியும், சாவித்ரி நான் சொல்கிறத கேளு, அவசரப்படாத, நீ கோவப்படாத, இப்படி ஒரு முடிவெடுத்தா பிரச்சனை எனக்கு தான் வரும் அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு பிரச்சனை வந்தால் எனக்கு என்ன? ஏன் சேதுவுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் ஏற்பாடு செஞ்சல, அப்போ செல்லப்பாண்டி ஃபோன் பண்ணப்ப நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலையே மதினி. அங்கே செல்லப்பாண்டி வீட்டில் உள்ளவங்க வர வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு என் பொண்ணுக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் ஆயிருமோன்ற பொறாமையில் கல்யாணத்தை நிப்பாட்டினதே நீங்கள் தானே. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவமானப்பட்டா எனக்கு என்ன? உங்களை பற்றின உண்மை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சால் எனக்கு என்ன? இதனால் பெருசாக எந்த லாபமும் எனக்கு கிடைக்க போகிறதில்ல. ஆனால் என் அண்ணன் என்னை எப்பயும் போல் சந்தோஷமாக தங்கச்சியாக ஏற்றுப்பார். நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல அப்புறம் நான் இருப்பேன், அவ்வளவுதான். நீங்கள் தான் இப்போ இந்த குடும்பத்துக்கு பெரிய நல்லது செஞ்சுருக்கீங்கன்னு என் அண்ணன் உங்களை புரிஞ்சிக்காம, நீங்கள் பொய் சொல்லி ஏமாத்துனதெல்லாம் தெரிஞ்சுக்காம தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அதனால தானே இம்புட்டு நகை இம்புட்டு பணம் உங்களுக்கு கிடைக்கிது. இதே நீங்கள் செஞ்சதெல்லாம் தெரிஞ்சால் என் அண்ணன் கோவத்தில் என்னையும் தாமரையும் வெளியில் அனுப்புனாரே தப்பு செஞ்சதுக்கு, அந்த நிலமை தானே உங்களுக்கு வரும். இப்போவே போய் உண்மையை சொல்கிறேன், உங்கள் நிலைமை என்ன ஆக போகிறதுன்னு பாருங்கள் அப்படின்னு ஈஸ்வரியை பார்த்து சாவித்ரி சொன்ன உடனே சாவித்ரியை பார்த்துட்டு ஈஸ்வரி கண் கலங்கிக்கிட்டே பேசுகிறாங்க. வேண்டாம், மாப்பிள்ளை வேற யாரும் இல்லை, என் அண்ணனோட பையன்தான், என் சொந்தக்காரங்க தான். அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்கன்னு தான் எனக்கு தெரியும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ அந்த குடும்பத்தில் பெரிய பிரச்சனை இருக்குன்னு இப்போ தான் சாவித்ரி எனக்கு தெரியும். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இந்த மாப்பிள்ளையை இங்கே கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதம் சொல்லியிருப்பேனா, இல்லை கல்யாண ஏற்பாடை தான் முன்னாடி நின்று செஞ்சுருப்பேனா, எனக்கே ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த கல்யாணம் நிப்பாட்ட வேண்டாமே, நான் வேணா நீங்கள் கேட்குற பணத்தை தர சாவித்ரி அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. அப்படி வாங்க, இப்போ தானே நீங்கள் ஏன் வழிக்கே வரீங்க அப்படின்னு சொல்ல, இப்போ சாவித்ரி இந்த கல்யாணம் நடக்கணும்.
இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாது. அதுக்கு நீ என்ன வேணாலும் கேளு, நான் அதை செய்ய தயாராக இருக்கேன். கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்க போய் தான் மாப்பிள்ளையோட அப்பாவும் கிடைக்கிற நகை பணம் சொத்துன்னு எல்லாத்துல இருந்தும் எனக்கு ஒரு பெரிய லாபத்தை தரேன்னு சொல்லியிருக்காரு. அந்த பணம் கிடச்சிதுன்னா அந்த பணத்துலேருந்து உங்களுக்கும் கொஞ்சம் பணத்தை தரேன். உங்களுக்கும் பணம் கிடைச்ச மாதிரி இருக்கும், கல்யாணம் நடந்த மாதிரியும் இருக்கும், எனக்கும் கொஞ்சம் பணம் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, எனக்கு மொத்த பணமும் வேணும். நீங்கள் கொடுக்குற பணம் எனக்கு எதுக்கு? இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு என் சொந்தக்காரங்க பையனை இதே கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பாக இதை விட எனக்கு நிறையா பணம் கிடைக்குமே அப்படின்னு சொல்ல, இருக்கட்டும் சாவித்ரி, என்ன இருந்தாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுற. என்னை பற்றின உண்மையை சொல்லி என்னை நீ அவமானப்படுத்திடலாம். ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இந்த வீட்டில் உள்ள யாரும் வந்து நிற்க மாட்டாங்க சாவித்ரி. நானும் சித்ராவும் தான் வந்து உனக்கு வந்து உதவி செய்யணும். இப்போ வரைக்கும் தமிழ்செல்வி இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு ராஜாங்க அண்ணங்கிட்ட நான் தானே வந்து பேசிகிட்டு இருக்கேன். உனக்கும் இங்கே வந்து தாமரைக்கும் சப்போர்ட் பண்ணுறது இந்த வீட்டில் நான் மட்டும்தான். என்ன நீ அவமானப்படுத்தினா அப்புறம் உனக்குன்னு யாரும் இருக்க மாட்டாங்க. புரிஞ்சு பேசு. என்ன அதனால் இந்த பிரச்சனையில் மாட்டி விட்டுறாத. நான் செஞ்சது தப்பு தான். பணத்துக்காக தான் இந்த கல்யாண ஏற்பாடு செஞ்சேன். அந்த பணத்தை நான் உனக்கு தரேன்னு சொல்கிறேன். ஏன் நீ வந்து கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்ல, மதினி, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அதை நான் ஒத்துக்கிறேன். எப்படியோ எனக்கு பணம் கிடைக்கணும். என் சொந்தக்கார பையனை கல்யாணம் பண்ணி வச்சாலும் பணம் கிடைக்கும், நீங்கள் ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை செஞ்சு வச்சாலும் எனக்கு பணம் கிடைக்கும்னா அந்த மாப்பிள்ளையவே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இந்த கண்மணி. ஆனால் எனக்கு சேர வேண்டிய பணம் எனக்கு கிடைக்கணும், புரியுதுல்ல அப்படின்னு சாவித்ரி முதல்ல ஈஸ்வரியை வசமாக மாட்டி விடணும் நாம் நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னு நினச்சப்ப, இங்கே ஈஸ்வரி மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக பிரச்சனையை சமாளிக்க இங்கே வந்து சாவித்ரி கேட்ட பணத்தை தரேன்னு ஒத்துக்கிறாங்க. அதனால் சாவித்ரி மனசு மாறுறாங்க. ஈஸ்வரி கிட்டேருந்து கிடைக்கிற பணத்தை வாங்கிக்கணும். அது மட்டும் இல்லை, எனக்கும் என் பொண்ணுக்கும் இந்த வீட்டில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கணும். கல்யாணம் முடியட்டும், பணம் என்கிட்ட வரட்டும். அப்புறம் இந்த ஈஸ்வரி செஞ்ச எல்லாத்தையும் என் அண்ணங்கிட்ட சொல்லி ஈஸ்வரியை வசமாக மாட்டி விடுவேன். தன்னுடைய பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு ஈஸ்வரி சித்ரா 2 பேரையும் என் அண்ணன் கோவத்தில் வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவார். கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி சொன்னால் பிரச்சனை பெருசாகாது. ஈஸ்வரிக்கு சரியான பதில் கொடுக்கணும். அப்படின்னா எனக்கு பணம் வந்த மாதிரியும் இருக்கணும், ஈஸ்வரியை நான் வசமாக மாட்டி விட்ட மாதிரியும் இருக்கணும்னா அதுக்கு இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு ஈஸ்வரி கூட சேர்ந்து இங்கே வந்து சாவித்திரியும் பெருசாக திட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஈஸ்வரி கூட சேர்ந்து இப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சாவித்ரி. உடனே ஈஸ்வரி, நல்ல வேலை சித்ரா, இந்த சாவித்ரி மனசு மாறினா இல்லை என்னை பற்றின உண்மையவும் அதுவும் இந்த மாப்பிள்ளை குடும்பத்தை பற்றின உண்மையவும் ராஜாங்க மாமா கிட்ட சொல்லியிருந்தா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும். எப்படியோ பணம் தரேன்னு சொல்ல அமைதியாக சாவித்ரி கிளம்பி போயிட்டா. இப்படி நம்ம திட்டத்தை வேற இந்த சாவித்ரி தெரிஞ்சுக்கிட்டாலே என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்க, என்னம்மா இந்த சாவித்ரி ரொம்ப பெரிய ஆளாக இருக்காங்க, நாம் ஒன்று யோசிச்சா நம்ம திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்டேயே வந்து பணத்தை வாங்கணும்னு நினைக்கிறாங்களே, இனி எப்படிம்மா? அந்த மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களும் கேட்ட பணத்தை சரியாக தரமாட்டிக்கிறாங்க. முன்னாடியே பணம் கொடுக்கணுமா, கல்யாணம் முடியட்டும்னு சொல்கிறாங்க. கல்யாணத்தில் இந்த சாவித்ரி தாமரையால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுமா, உண்மை யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுமா. சாவித்ரிக்கே இந்த உண்மை தெரிஞ்சிருக்குன்னா சேது, தமிழ்செல்வி, ஏன் ராஜாங்கம் பெரியப்பான்னு யாராவது மாப்பிள்ளையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவ்வளவுதான், பிரச்சனை பெருசாயிரும். நீ வசமாக மாட்டிக்கிதாமா போகிற. ஏன் தான் இந்த கல்யாண ஏற்பாடை நீ செஞ்சியோ. இந்த சாவித்திரியை நம்பவே முடியாதுமா. நம்மக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு நம்மளை ஏமாற்றி நம்மளை எல்லாரும் முன்னாடி மாட்டி விட்டுட்டாங்கன்னா அவ்வளவுதாம்மா, யாரும் நம்மளை சும்மா விட மாட்டாங்க. ஏன் இங்கே வந்து ராஜாங்க பெரியப்பா மட்டும் இல்லை, நம்ம அப்பா கூட வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாருமா அப்படின்னு சன்னாசியை பற்றியும் பேசி ரொம்பவே பதட்டத்தில் இருக்கிறாங்க ஈஸ்வரியும் இங்கே வந்து சித்ராவும். காலேஜுக்கு போயிட்டு வரும்போதே வசந்தி தமிழ்செல்வியை பார்க்கறதுக்காக வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் செல்லப்பாண்டி மூலமாக தெரிஞ்ச உண்மையை இங்கே வந்து தமிழ்செல்வி கிட்ட சொல்கிறாங்க. உடனே தமிழ்செல்வியும், என்னம்மா சொல்கிறீங்க, மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர்னு கேள்விப்பட்டேன். நான் கூட கண்மணி கிட்டலாம் பேசினப்ப மாப்பிள்ளை நல்லா பெரிய பிஸ்னஸ் செய்கிறதா சொன்னாங்களே, என்னம்மா அப்பாவுக்கு வேறு வேலை இல்லையா? அவர் சொன்னதெல்லாம் நீ நம்பிட்டு வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு வந்து நிற்கிறியா? நான் இப்போ சொல்கிறேன் கேளு. நீங்கள் யாரும் இந்த கல்யாணத்துக்கு வரவும் கூடாது, கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினைக்கவும் கூடாது. மாமாவே பார்த்து இந்த கல்யாண ஏற்பாடை செஞ்சுருக்காரு. கண்மணியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். இல்லைனா உன் மாப்பிள்ளையாக இருக்கட்டும், இங்கே சேது மாமான்னு யாரும் நம்ம குடும்பத்தை மன்னிக்கவே மாட்டாங்கம்மா. மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்காமையே இப்படி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. நீ முதல்ல இங்கேருந்து கிளம்புமா அப்படின்னு சொல்ல, நீ
உன் அப்பா மேலே உள்ள கோவத்தில் இப்படி பேசுகிற. உன் அப்பாவை பார்க்க போயிருந்தப்ப அவர் சொன்னது எல்லாமே உண்மைன்னு தான் எனக்கு தெரியுது. உண்மையை தான் உங்கள் அப்பா பேசுகிறாரு. ஏன்னா சம்மந்தி குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு மாப்பிள்ளை குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் உன் அப்பா பேசினாரு. அதை உங்ககிட்ட சொல்ல வரலான்னு நினச்சா நீ என்ன இப்படி நம்ப மாட்டேங்கிறேன்னு சொல்லும்போது, அம்மா என் வீட்டுக்காரரும் இங்கே வந்து ராஜாங்க மாமாவும் நல்லா விசாரித்து இந்த கல்யாண ஏற்பாடை செய்ய எல்லா இடத்துக்கும் பத்திரிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ போய் மாப்பிள்ளையை பற்றி நான் சொன்னால் யாராவது நம்புவாங்களா? அதுவும் பெரிய எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் நான் என்னென்ன போய் பேச முடியும்? என்னையே அந்த வீட்டை மருமகளாக ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த உரிமையும் இல்லைன்னு நான் தனியாக இருக்கிறேன். இதில் நான் என்னம்மா செய்ய முடியும்? அதெல்லாம் கண்மணியோட வாழ்க்கை நல்லா தான் அமையும். நீ முதல்ல இங்கேருந்து கிளம்புறியா? இனி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறன்ற பேச்சோட இந்த பக்கமே வர வேண்டாம். நீ கிளம்புமான்னு வசந்தி சொன்னதை பெருசாக நினைக்காம அங்கேருந்து உடனே அனுப்பி விட்டுறாங்க. வசந்தி எவ்வளவோ தமிழ்செல்வி கிட்ட சொல்கிறாங்க, கண்மணியோட வாழ்க்கைக்காக இந்த கல்யாணத்தை நீ நடக்க விடாத. மாப்பிள்ளை நல்லவரே இல்லை, உங்கள் அப்பா எவ்வளவோ சொன்னாலும் நீ நம்ப மாட்டேங்கிறியேன்னு சொல்லி வேற வழி இல்லாமல் தமிழ்செல்வி கிட்ட பேசுகிறத அவங்க கேட்காததுனால வசந்தி அழுதுகிட்டே அங்கேருந்து போகிறாங்க. தமிழ்செல்வி யோசிக்கிறாங்க, என்ன நடக்குது? ஏன் அப்பா எப்படி இந்த மாப்பிள்ளை குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாரு? எப்படி இந்த உண்மையெல்லாம் சொன்னார்? நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. இதை போய் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு தமிழ்செல்வி நினைக்க, யாருக்கும் தெரியாமல் இங்கே சாவித்திரியும் ஈஸ்வரியும் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே சாவித்திரி சொல்கிறாங்க, ஏன் மாதிரி மாப்பிள்ளை வீட்டில் கேட்டு பணத்தை வாங்குறதா சொன்னீங்களே, கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பணத்தை நீங்கள் வாங்கினா நம்ம 2 பேரும் அந்த பணத்தை பாதி பாதி எடுத்துக்கலாம்ல அப்படின்னு கேட்க, உடனே இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் சாவித்ரி, நானும் மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க கிட்ட பணத்தை கேட்டேன். இப்போ பணம் கொடுக்க முடியாது, கல்யாணம் நல்லபடியாக நடந்ததுக்கப்புறமா நீங்கள் கேட்ட பணத்தை விட அதிகமாகவே நான் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த உண்மை தெரியாமல் இருந்தால் எல்லா பணமும் எனக்கே கிடச்சிருக்கும். என்ன செய்ய, நீ தான் மாப்பிள்ளை குடும்பத்தை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சிட்டு என்கிட்டயே வந்து சொல்லிட்டியே. அதனால் கல்யாணம் நல்லபடியாக நடந்தால் தான் பணம் கிடைக்கும். உன்னால் இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, புரியுதுல்ல? நீ உண்மை தெரிஞ்ச மாதிரி யார்கிட்டேயும் நீ இந்த உண்மையை சொல்லி என்னை மாட்டி விட்டுறாத. நான் எவ்வளோ பணம் வேணாலும் தரேன். ஆனால் மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க அவங்களுக்கு சொத்து பணம்னு ராஜாங்க மாமா கிட்டேருந்து கிடைச்ச உடனே நமக்கும் தந்துடுவாங்க. அந்த மாப்பிள்ளை குடும்பத்து மேலே எனக்கு அம்புட்டு நம்பிக்கை இருக்குது. அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். நீ கேட்ட பணத்தையும் நான் தந்துடுவேன். ஆனால் மாப்பிள்ளை குடும்பத்தில் உள்ளவங்க எப்படிப்பட்டவங்கன்றத யார்கிட்டேயுமே நீ சொல்லிடாதீங்க அப்படின்னு சாவித்திரி கிட்ட ஈஸ்வரி பேசிகிட்டு இருக்கிற எல்லாத்தையும் தமிழ்செல்வி கேட்டுடுறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது, அப்போ என் அம்மா வந்து சொன்னது எல்லாமே உண்மைதானா? மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களை பற்றின உண்மையை இவங்க 2 பேரும் தெரிஞ்சிருந்தும் அதை சொல்லாமல் ஏன் மறைக்கணும்? அதுவும் மாப்பிள்ளை வீட்டில் இருந்து எதுக்காக ஈஸ்வரி சாவித்திரி 2 பேரும் பணம் வாங்கணும்னு ஏன் திட்டம் போடணும்? அப்போ அந்த குடும்பத்தில் உள்ளவங்க ஏதோ பெரிய தப்பு செஞ்சுருக்காங்க. அந்த உண்மையை மறைக்கணும்னு நினைக்கிறாங்க. மாப்பிள்ளை குடும்பத்தை பற்றி யாருக்கும் தெரிஞ்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா, அப்போ என் அப்பா சொன்னது எல்லாமே உண்மைதான். மாப்பிள்ளை நல்லவரும் இல்லை, மாப்பிள்ளை குடும்பத்தில் உள்ளவங்க நல்லவங்களும் கிடையாது. இப்படிப்பட்ட வீட்டுக்கு கண்மணி கல்யாணம் முடிஞ்சு போனால் அவள் வாழ்க்கை என்ன ஆகும்? இந்த வீட்டில் உள்ளவங்களே திட்டம் போட்டு இப்படிலாம் வேற செய்கிறாங்களா? நான் வேற என் அம்மா உண்மையை சொல்ல வந்தாங்க, திட்டி வேற அனுப்பிட்டேனே. பாவம் என் அம்மா. என்னதான் இந்த ராஜாங்க மாமான்னு இவங்க வீட்டில் உள்ள யாரும் என் குடும்பத்தை கொஞ்சம் கூட மதிக்காமல் இருந்தாலும் இந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என் அப்பா அம்மா அவ்வளோ அக்கறையாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த கல்யாணம் நடந்தால் கண்மணியோட வாழ்க்கையில் நிறையா பிரச்சனை வரும் போல். மாப்பிள்ளை இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாத்திருக்காரு. அதுக்கு காரணம் இந்த ஈஸ்வரியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க தானே தன்னுடைய சொந்தக்காரங்கன்னு சொல்லி இந்த மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களை கூப்பிட்டு வந்தாங்க. உண்மையாகவே மாப்பிள்ளை நல்லவராக இருந்தால் மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க இவங்களுக்கு பணம் தர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இதில் இப்போ சாவித்திரி வேற இந்த ஈஸ்வரி கூட சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க பேச்சை கேட்டதுக்கு அப்புறமாவும் இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டலனா கண்மணியோட வாழ்க்கை கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாயிருமே. இதை யார்கிட்ட சொல்லி உண்மையை எல்லாருக்கும் புரிய வைக்கிறது அப்படின்னு தமிழ்செல்வி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் சாவித்திரி தமிழ்செல்வி நின்று இது எல்லாத்தையும் கேட்டதை பார்த்துட்டு, தமிழ்செல்வி எப்போ நீ வந்த இங்கே அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் 2 பேரும் திட்டம் போட்டுட்டு இருக்கும் போதே நான் வந்துட்டேன். மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க கிட்ட பணம் வாங்கணும்னு பேசிகிட்டு இருந்தீங்களே, அப்போ மாப்பிள்ளை நல்லவரே இல்லை, ஏதோ ஒரு பெரிய உண்மையை நீங்கள் 2 பேரும் மறைக்கிறீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்ல, உடனே ஈஸ்வரியும் என்ன தமிழ்செல்வி, நாங்கள் எதுக்கு மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க கிட்ட பணம் வாங்கணும்? நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட போல, அதெல்லாம் நாங்கள் பேசவே இல்லை அப்படின்னு சமாளிக்கிறாங்க. பொய் சொல்லாதீங்க ஈஸ்வரி, உங்களை பற்றியும் தெரியும், இந்த சாவித்திரியை பற்றியும் தெரியும். எந்த லாபமும் இல்லாமல் நீங்கள் கல்யாண பேச்சை எடுத்துருக்கவும் மாட்டீங்க, கல்யாணத்தை நடத்தி வைக்க இப்படி மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களை கூப்பிட்டு வந்து பொய் சொல்ல வச்சிருக்கவும் மாட்டீங்க.
நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் மாப்பிள்ளைய பற்றி. சீக்கிரமாகவே இதை வந்து ராஜாங்க மாமா கிட்ட சொல்ல தான் போகிறேன். இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட தான் போகிறேன். மாப்பிள்ளைய மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்கள செஞ்ச பிரச்சனை எல்லாத்தையும் எல்லாருக்கும் புரிய வச்சு இந்த மாப்பிள்ளைக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு எல்லாரும் முன்னாடி நான் சொல்ல தான் போகிறேன். நீங்கள் முதல்ல அவங்க கிட்ட பணம் வாங்கணும்னு திட்டம் போட்டீங்கல்ல, இதை சொல்லி உங்களை கண்டிப்பாக நான் மாட்டி விட தான் போகிறேன். அப்போ தானே எதுக்காக நீங்கள் பணம் வாங்குறீங்கன்னு ராஜாங்க மாமா முன்னாடி நீங்கள் சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல, ஏற்கனவே சாவித்திரிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சின்னு சாவித்திரிக்கு பணம் கொடுத்து சமாளிக்கலாம் நினச்சா உண்மை எல்லாத்தையும் இந்த தமிழ் செல்வி தெரிஞ்சுக்கிட்டா. எல்லாத்தையும் சேதுக்கிட்டையும் ராஜாங்கத்துக்கிட்டையும் சொன்னால் உடனே கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்பாங்களே. இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்தால் தானே நான் நினச்ச மாதிரி மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட பணத்தை வாங்க முடியும். இந்த தமிழ் செல்வி என்ன செய்ய போகிறான்னு தெரியல. இதுக்காக தான் நான் இந்த சாவித்திரியை நம்பவே கூடாதுன்னு நினச்சேன். சாவித்திரி பாருங்கள், தமிழ் செல்விக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ல, மதனி நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த தமிழ் செல்வி என்ன சொன்னாலும் என் அண்ணன் நம்ப மாட்டாருன்னு சொல்லும்போது, இல்லை தமிழ் செல்வி எதையும் யோசிச்சு தான் ஒரு முடிவெடுப்பா. கண்டிப்பாக இந்த தமிழ் செல்வியால் நம்ம மாட்டிக்க தான் போகிறோம் அப்படின்னு சாவித்திரியும் ஈஸ்வரியும் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட தமிழ் செல்வி இந்த உண்மையெல்லாம் சொல்லி கண்டிப்பாக மாட்டி விட்டுருவா. இந்த தமிழ் செல்வி என்ன செய்ய போகிறாளோ தெரியலையேன்னு ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க ஈஸ்வரி. ஈஸ்வரி சாவித்திரி ஏதோ ஒரு பெரிய திட்டம் போடுறாங்க. உண்மையை கண்டுபிடிச்சி கண்மணிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், இந்த மாப்பிள்ளை நல்லவரே இல்லைன்ற உண்மையை நிரூபித்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு தமிழ் செல்வி ஒரு முடிவெடுக்கிறாங்க.